வந்துருவா. நிறுத்துங்கண்ணா. என்னங்க? இதோ வந்துட்டா பாரு. ஹாய் காய்ஸ். ஏண்டி லேட்டு? வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் சந்தோஷ் தாலி கட்டுறதுக்குள்ள வந்துட்டேன்ல. மஞ்சு, ஆ? நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், என் செல்லத்துற கழுத்துல நான் தாலியே கட்டியிருக்க மாட்டேன். டேய் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதனால என்கிட்ட நடிக்காத. நீ நடிக்கிறன்னு பச்சையா தெரியுது. உனக்கு என்னோட சாட்சி கையெழுத்து வேணும். அதுக்கு தானே வர சொன்னேன். என்ன மஞ்சு இப்படி சொல்லிட்ட? நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? அப்புறம் இல்லையா பின்ன? இந்த நாளுக்காக தானே டெய்லி எனக்கு சோஷியல் மீடியால ஃப்ரெண்ட்ஷிப் ரீல்ஸா விட்டு அனுப்பிக்கிட்டு இருந்த. அது கூட ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவியே. Even if the world is completely against you, there will be a best friend always taking by your side. இந்த மாதிரி மீம்ஸ் ஷார்ட்ஸ்னு எவ்வளோ அனுப்பியிருப்ப. எல்லாமே இந்த சைனுக்காக தானே. என்ன மஞ்சு, என்னை பத்தி இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டல? டேய் விட்ரா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அடுத்த பேர் வாங்க. ஏய் கூப்பிடுறாங்க, வா போலாம். ஏய் வாங்க எல்லாரும் வாங்க. சந்தோஷ் ஐஸ்வர்யா தானே? ஆமா சார். ஆமா சார். மஞ்சு ஐடி கார்டு கொடுங்க, 2 பேரோட. இந்தாங்க சார். சாட்சி கையெழுத்து போடுறவங்க ஐடி கார்டு கொடுங்க. இந்தாங்க. இந்தாம்மா. ஏன்பா 2 பேரும் உங்க சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சமாதானம் சார். ஆமா சார். சரி, 2 பேரும் சைன் பண்ணுங்க. இங்க பண்ணுங்க. டேய், நம்ம கேங்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிருக்க. நெக்ஸ்ட் பேர் வாங்க. ஓகே. சார் சுபா, நீ இங்க என்னடி பண்ற? ஏய், என்ன நடக்குது இங்க? யார் இது? சுபா, இந்த விஷயம் உங்க வீட்ல தெரியுமா? சுபா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்றத கேளு. சார் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், வந்துடுறேன். ஏய், யாருங்க? மஞ்சு. சொல்லு மஞ்சு, எப்படி இருக்க? அன்பு, நலலாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். இப்ப முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு. வீட்ல தான் இருக்கேன். என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அன்பு, நான் என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்தேன். இங்க பார்த்தா சுபா யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்காக நின்னுகிட்டு இருக்கா. என்ன சொல்ற மஞ்சு? நீ தயவு செஞ்சு முதல்ல இங்க கிளம்பி வா. நான் எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தி வைக்கிறேன். ஆனா என்னால எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியல. அதனால நீ சீக்கிரமா வந்துரு அன்பு. இதோ இப்பவே நான் கிளம்பி வரேன். நான் வர வரைக்கும் அவங்களை கொஞ்சம் பாத்துக்கோ. சரி அன்பு. இந்த விஷயத்த சார் கிட்ட சொல்லியே ஆனுமே. ஆனா அவர் இன்னைக்கு முதல் முறையா பொறுப்பேத்துக்கிட்டு வேலைக்கு போயிருக்காரு. கண்டிப்பா ஏதாவது வேலையில தான் இருப்பாரு. இந்த நேரம் நம்ம தொல்லை பண்ண வேண்டாம். நாமளே இப்போ சமாளிப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏமா டைம் ஆகுது, அடுத்த மேரேஜ் பண்ண வேண்டாமா? சார் நீங்க ஆரம்பிங்க சார். உங்க ஐடி கார்டு கொடுங்க. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? மேஜர் தான். சாட்சி கையெழுத்து கூட்டு வந்திருக்கேமா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன சம்மதத்தோட தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க? ஆமா சார், எனக்கு சம்மதம் தான். ஆமா. ஆட்டோ ஆட்டோ அண்ணா, ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போறணும். கொஞ்சம் சீக்கிரம் போகணும். டைம் ஆச்சுனா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சரிம்மா.
நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இத பத்தி அத்தைகிட்டயோ மாமா கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லிருக்கணுமோ? ஒருவேளை அங்க நம்மளால சமாளிக்க முடியாம பெரிய பிரச்சனையாகி வீட்டுக்கு தெரிஞ்சா, நீயே இது வீட்டுல முன்னாடியே சொல்லலன்னு பிரச்சனை வருமே. அப்போ என்ன பண்றது? அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ? சரி, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். முதல்ல இப்ப சீக்கிரமா போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையை பாப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அண்ணா, டைம் ஆச்சுண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. போறோமா. இந்தாப்பா, ஆ உங்க ஐடி கார்டு கொடுங்க. சுபா, ஏன்டி திடீர்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சொன்னா கேளு, இது வீட்ல தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு சுபா, ப்ளீஸ் சுபா. சுபா வேணா சுபா, சொன்னா கேளு சுபா. மாலையை மாத்திக்கங்க. சுபா, சுபா, ஏன் சுபா திடீர்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சொன்னா கேளு சுபா, இது வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் சுபா. நாம இப்ப இந்த விஷயத்த வீட்ல ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பாத்துக்கலாம் சுபா. என்ன? ப்ளீஸ் சுபா, சொன்னா கேளு. இங்க பாரு மஞ்சு, இதை நான் ஏற்கனவே யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்கேன். நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாத. இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிச்சு பாரு சுபா. நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சா உன் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு இப்ப இந்த கல்யாணத்தை பண்ணாம விட்டேன்னா பின்னாடி என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் மஞ்சு. இப்ப அதெல்லாம் சொல்லி என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது மஞ்சு. சொன்னா கேளு, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஐயோ, அன்பரசு எங்க இருக்கான்னு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கே. என்ன பண்றது? இன்னும் எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியலையே. இந்தாங்க, இதுல 2 பேரும் கழுத்து போடுங்க. சுபா ப்ளீஸ் சுபா. சுபா வேணா சுபா. அண்ணா, இங்கதானா? சுபா, தள்ளுங்க. சுபா, ஏங்க ஏன் இப்படி பண்ண? சொல்றது கேளுங்க. மிஸ்டர், இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏய், என்னடி இது? என்ன இதுன்னு கேட்டேன். சாரி அண்ணி. ஏய், படிக்கிற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒழுங்கா படிக்கிறத விட்டுட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்படி உங்களுக்கு என்னதான் அவசரம்? சரி, முதல்ல இது எவ்வளவு நாளா நடக்குது? உனக்கு எப்படி அவரை தெரியும்? சொல்லு. அது வந்து அண்ணி, அப்படிதான் அண்ணி, மனோஜ் எனக்கு பழக்கம். சரி, இத பத்தி நீ வீட்ல சொல்லிருக்கலாம்ல? கண்டிப்பா வீட்ல ஏத்துக்க மாட்டாங்க அண்ணி. இதெல்லாம் வீட்ல சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? வீட்ல சொல்லி பார்த்தா தானே தெரியும். இல்ல அண்ணி, நம்ம வீட்ல சும்மாவே ஸ்டேட்டஸ் பாப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் லவ் பண்றேன்னு அவங்க கிட்ட போய் சொன்னா
அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும்னு சொல்லி கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதான். என்னடி ஸ்டேட்டஸ்? ஏன் நானும் உங்க அண்ணனும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன உங்க வீட்ல ஏத்துக்கல? அவசரப்பட்டுட்டே சுபா நீ. இது வீட்ல சொல்றதுக்கு உனக்கு பயமா இருந்துச்சுன்னா ஏன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நாங்க என்ன வேணாம்னு சொல்ல போறோம்? நாங்களே இத வீட்ல எடுத்து சொல்லி உன்னோட படிப்பு முடிஞ்சதும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போம். நாங்களும் இந்த வீட்டில் சொல்லி 2 வீட்டோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி இப்போவே கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்ன சுபா சொல்றாரு? அப்படி உடனே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? ஏய், இப்ப எதுக்கு நீ அழுற? ஏன்னு கேக்குறல, சொல்லு. சொல்லு சுபா, சொன்னதானே எனக்கு தெரியும். நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அண்ணி. மஞ்சு, அன்பு, அவங்க எல்லாரும் உள்ள போக சொல்லு. சுபா, உள்ள வாங்கல. அப்போ இதுதான் காரணமா? நீங்க எல்லாரும் இன்ஸ்டன்ட்டா எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. லைஃப ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா வாழ்க்கைங்கிறது அது இல்ல. அது பொறுமையா அனுபவிச்சு வாழணும். அது ஏன் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. தெரியாதனமா நடந்துருச்சு. சரி, இப்போ நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல தப்பு பண்ணாதீங்க. இப்போ நீங்க வீட்டுல சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் கோபத்தை தானே கொடுக்கும். அதனால இதை எப்படி பெரியவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். இத நான் பாத்துக்கிறேன். எனக்காக நீங்க கொஞ்ச நாள் இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானே இதை எப்படி வீட்டுல சொல்றதுன்னு பார்த்து அவங்க கிட்ட சொல்றேன். என்ன நம்பு. சுபா, அவங்க சொல்றதும் சரிதான். ஏற்கனவே பண்ண தப்போட இந்த தப்பையும் பண்ணா அதுக்கப்புறம் வீட்டில் நம்மளால பேசவே முடியாது. அவங்க சொல்ற மாதிரி நம்ம கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்துதான் ஆகணும். நீங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். மஞ்சு, அன்பு, நீ யார்கிட்டயும் சொல்லாத. சுபா, வா வீட்டுக்கு போலாம். நாங்கள் உங்களை ரொம்ப நம்புறோம். சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. சொல்றேன். பத்திரமா இருந்துக்கோ. எதுனாலும் எனக்கு கால் பண்ணு. அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. வா போலாம். ஆட்டோ, பத்திரமா இருங்க. வாங்க. சுபா, ஏறு. ஜாக்கிரதை சுபா, போயிட்டு கால் பண்ணு. இந்த சுபா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இதை எப்படி வீட்டுல சொல்றது? பத்மாத்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். கரெக்டான டைம் பார்த்துதான் இதை வீட்டுல சொல்லணும். அன்பரசி, இன்னைக்கு ஆபீஸ் முதல் நாளுங்கிறதுனால பழைய பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அன்பரசி. செம்ம டயர்டு. அன்பரசி, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருக்க? என்ன ஆச்சு? ஏதோ பதட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு.
அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நான் ஏதோ வேற யோசனையா இருந்தேன். நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு இப்ப எதுவும் வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ வேற ஏதோ யோசனைன்னு சொன்னியே, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவளோட ரிலேஷன் ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தா. சரி, அதான் மனசுல ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, உட்காரு உட்காரு. என்ன ஆச்சு? அப்படி என்ன விஷயம்? அதை போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இல்ல சார், நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேக்குறேன். அதுக்கு உங்க மனசுல என்ன தோணுதோ அதுக்கு உண்மையை சொல்லணும், சரிங்களா? இதுல என்ன இருக்கு, கேளு. நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏய், இதுதான் மேட்ரா? சார், நான் சீரியஸா கேக்குறேன். ஆட, என்ன அன்பரசி, நம்ம பண்ணாத லவ்வா? நீ பாரு, லவ்ன்றது ஒரு செமையான ஃபீலு. நம்ம லைஃப்ல வர ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட். அப்போ லவ் பண்றது தப்பு இல்லைல்ல? என்ன கேக்குற நீ? நீ பாரு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணதுனால தான் நம்ம இங்க இருக்கோம், புரியுதா? ஆமா, இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்ல சார், ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக தான் கேட்டேன். இதுல என்ன இருக்கு, தாராளமா பண்ணட்டும். லவ் பண்றதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா அவங்க அதுக்கப்புறமா ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல. இப்போ என் ஃப்ரெண்டோட ரிலேஷன் பொண்ணு பிரெக்னண்டா இருக்கலாம். இது இது தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. லவ் பண்ணா ஜாலியா வெளியே சுத்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கான டைம் வரும்போது கரெக்டா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும். தோ இப்ப நம்ம பண்ணோம்ல அந்த மாதிரி. இங்க பாரு அன்பரசி, என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ல சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்லாம் எப்படி இப்படி மாறுறாங்கன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்கவே முடியல. எல்லாத்துக்கும் அவசரம். சரி அன்பரசி, இப்ப நீ என்ன கேட்டல, உனக்கு இத பத்தி என்ன தோணுது சொல்லு. இல்ல சார், பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல சார். அவ இடத்துல இருந்து பார்த்தா தானே சார் நமக்கு தெரியும். ஏன் அன்பரசி, அப்ப இதெல்லாம் சரின்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல சார். இருந்தாலும் அவங்க பண்ணது ரொம்ப தப்புதான். ஆனா அந்த பொண்ணோட சிச்சுவேஷனை தான் நான் யோசிக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? வேற எங்க சார்? இப்போ அந்த பொண்ணு அவங்களோட வீட்டுல தான் இருக்காளாம். அதான் கேட்டேன் சார். இப்ப சொல்லுங்க சார், இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்க வீட்டுல நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் என்ன பண்ணிருப்பேன்? சரி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இதுவே நம்ம வீட்டுல நடந்து அந்த பொண்ணு சுபாவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் கொலைகாரனா மாறி இருப்பேன். என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சார் இருங்க சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாம். நான் சும்மா தான் சார் கேட்டேன். போங்க போங்க சார், ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, போங்க. வேற ஒரு பொண்ணுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு. இது பண்ணது அவரோட சொந்த தங்கச்சி தானே தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. இவரே இவ்வளவு கோவப்படுறாருன்னா இந்த விஷயம் பத்மாவதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு நீதான் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடவுளே, இப்போ என்ன பண்றது? அப்புறம் அன்பரசி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன சார்? நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு பிசினஸ் மீட்டிங் விஷயமா நான் மும்பை போறேன். வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல சார், போயிட்டு வாங்க. என்ன அன்பரசி, அப்ப நான் பிராக்டிஸ்க்கு என்ன பண்ணுவேன்னு திரும்ப என்ன கேப்பன்னு பார்த்தா நீ இவ்வளோ கேஷ்ல சரின்னு சொல்லி தலையாட்டுற.
ஏஷியன் கேம்ல ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கணுன்ற கனவெல்லாம் இருக்கா இல்லையா? இல்ல இந்த கம்பெனிக்கு எம்டி ஆனதும் நான் இதெல்லாம் மறந்துடுவேன் நினைச்சு நீயே ஃப்ரீயா விட்டுட்டியா? ஐயோ சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். பிராக்டிஸ் தானே, நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல இங்க பாரு, நான் எதுக்காக உன்கிட்ட கேக்குறேன்னா, இப்ப நான் போயிட்டேன்னா என்னால உன்னை ட்ரெயின் பண்ண முடியாதுல்ல, அதான் யோசிக்கிறேன். ஏன் சார், நீங்க என்ன இவ்ளோ நல்லா ட்ரெயின் பண்ணதை வச்சு நானே என்ன பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். 2-3 நாள் தானே, நானே பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நீங்க போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. இல்ல அன்பரசி, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? நீ போட்டி போட போறது இன்டர்நேஷனல் லெவல்ல. அது மட்டும் இல்லாம நீ இப்ப இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ், புரியுதா? அப்படி இருக்கிறப்போ ஒரு ப்ராப்பரான கோச் கிட்ட இருந்து சரியான ட்ரைனிங்கும் சரியான கைடன்ஸும் உனக்கு வேணும். அதனால தான் நான் இப்ப ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்.